ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒனுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஎன்பிசி சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லேட்டஸ்ட்டு ரிசல்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1. அதில் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் லிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுதான் பிடிஎஃப். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்டு ஃப்ரம் 10th 12th 2024 to 13th 12th 2024 அட் சென்னை சென்டர்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் 200 போட்டிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃப்ரம் 6th 9th 2024 to 15th 9th 2024னு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குரூப் 1 ரிசல்ட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கும். இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு எலிஜிபிள். பிடிஎஃப்பில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் பிடிஎஃப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கம்மர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4க்கான ரிசல்ட் வெளியானதும் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீக்லி 2 டைம்ஸ் லைவ் கண்டக்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.